தமிழில் பிக் பாஸ் நிகழ்ச்சி கடந்த 2017ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் முதல் சீசனை வேற லெவல் ஹிட் அடித்ததால் ஆண்டுதோறும் பிக் பாஸ் நிகழ்ச்சி 100 நாட்களுக்கு நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இதுவரை 7 சீசன்கள் முடிவடைந்துள்ளது. இந்த 7 சீசனையும் உலகநாயகன் கமலஹாசன் தான் தொகுத்து வழங்கி வருகிறார். இந்த நிலையில் கடந்த மாதம் தொடங்கப்பட்ட பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 8வது சீசனை முதன்முறையாக மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கி வருகிறார். இந்த சீசன் தொடங்கும் முன் அதிக பில்டப் இருந்தாலும் நிகழ்ச்சி ஆரம்பித்த பின்னர் எந்தவித பரபரப்பும் இன்றி மந்தமாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. 18 போட்டியாளர்களுடன் தொடங்கப்பட்ட பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியில் இதுவரை ரவீந்தர், அர்ணவ், தர்ஷா குப்தா, சுனிதா, ரியா என 5 போட்டியாளர்கள் எலிமினேட் ஆகியுள்ளனர். இது தவிர கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் 6 போட்டியாளர்கள் வைல்ட் கார்டு என்ட்ரியாக பிக் பாஸ் வீட்டுக்குள் சென்றிருந்தனர். வைல்ட் கார்டு என்ட்ரியாக பின்னரும் ஆட்டம் சூடுபிடிக்கவில்லை. இதனால் கடந்த வார இறுதியில் பாய்ஸ் டீம், கேர்ள்ஸ் டீம் இரண்டையும் இடமாற்றிக் கொள்ள உத்தரவிட்டார் விஜய் சேதுபதி. அதுவும் செட் ஆகாததால் பிக் பாஸை நேற்று எபிசோடில் போட்டியாளர்களிடம் ஓபனாக சொல்லிவிட்டார், யாருமே இன்னும் இந்த வீட்டில் வாழ தொடங்கவில்லை என்று. இதுவரை எந்த சீசனிலும் பிக் பாஸ் இது போன்ற ஓபனாக போட்டியாளர்களுக்கு ஹிண்ட் கொடுத்ததே கிடையாது. இப்படி உப்பு சப்பு இல்லாமல் செல்லும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை சூடுபிடிக்க வைக்க அதிரடி முடிவு ஒன்றை எடுத்துள்ளதாம் பிக் பாஸ் டீம். அதுதான் வைல்ட் கார்டு என்ட்ரி. இம்முறை பழைய போட்டியாளர்களை உள்ளே அனுப்பும் ஐடியாவில் உள்ளாராம் பிக் பாஸ். அந்த வகையில் இந்த சீசனில் இருந்து எலிமினேட் ஆனவர்களின் ஒருவரை மீண்டும் உள்ளே அனுப்பி ஆட்டத்தை பரபரப்பாக்கும் திட்டத்தில் இருக்கிறார்களாம். இதுவரை எலிமினேட் ஆனவர்களில் ரவீந்தர் உள்ளே செல்ல வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. எஞ்சியுள்ளவர்களில் அர்ணவ் மற்றும் தர்ஷா குப்தா ஆகிய இருவரில் ஒருவர் தான் மீண்டும் உள்ளே செல்ல அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தெரிகிறது. அது யார் என்பது 50வது நாளில் தெரிந்துவிடும். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.